வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்தும் போது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அலசுகிறது இந்த பதிவு. இப்போது நடுங்கும் குளிர்காலம் என்பதால் காலையில் குளிக்கும் போது தண்ணீரை தொட்டு பார்த்தால் ஐஸ் வாட்டர் போல ஜில்லென்று உறைய வைக்கிறது. வெந்நீர் போடுவதற்கு கேஸ் ஸ்டவை பயன்படுத்துவது சட்டென சிலிண்டரை காலி செய்துவிடும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் வாட்டர் ஹீட்டரை பார்க்கப்படுகிறது. பழைய மாடல் வாட்டர் ஹீட்டர்களை விட தற்போது வந்துள்ள புதிய மாடல் வாட்டர் ஹீட்டர்களில் பல புதிய மாடல்களும் வசதிகளும் உள்ளன. புதியதாக வாட்டர் ஹீட்டர் வாங்கும் திட்டம் உங்களுக்கு இருந்தால் ISI குறியீடு கொண்ட சான்றிதழ் இருக்கிறதா என பார்த்து வாங்கவும். இத்துடன் அந்த ஹீட்டருக்கு எத்தனை ஸ்டார் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதிகமான ஸ்டார் ரேட்டிங்குடன் ISI குறியீடுடன் இருக்கும் ஹீட்டர்கள் பாதுகாப்பானவையாக சொல்லப்படுகிறது. விலை குறைவான ஹீட்டர்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பெரும்பாலும் அவற்றில் தரத்தை குறித்து எந்த உத்தரவாதமும் இருக்காது. தரமற்ற சில ஹீட்டர்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறும் வாய்ப்பிருப்பது கசப்பான உண்மையே. வீட்டில் வாட்டர் ஹீட்டரை பொருத்துவதாக இருந்தால் அங்கீகாரம் பெற்ற எலக்ட்ரீசியன் உதவியுடன் பொருத்துவதுதான் நல்லது. ஏனென்றால் சரியான நிபுணர் பொருத்தும் போது விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். வாட்டர் ஹீட்டரின் பவர் அவுட்லெட் எப்போதும் சுவரில் படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். வாட்டர் ஹீட்டரை குளியலறையின் மேற்பரப்பில் பொருத்துவதுதான் சிறந்தது. ஹீட்டரை ஆன் ஆஃப் செய்ய வசதியாக சாக்கெட் ஹீட்டரின் அருகில் வைக்க வேண்டும். இது ஏன் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். குளிக்கும் போது ஹீட்டரின் மீது தண்ணீர் படாமல் இருக்கவே அடிக்கடி ஹீட்டரின் மீது தண்ணீர் சிதறுவது அது விரைவில் சேதமடைய வழிவகுக்கும். இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ செய்தால் நல்ல தரமான பாதுகாப்பான நீண்ட நாள் உழைக்கக்கூடிய வாட்டர் ஹீட்டரை வாங்கி பயன்படுத்த முடியும்.